இந்த மாதிரி F1 தான் ரீமேக் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஒன்று பேசப்பட்டுட்டே இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு இங்கிலீஷ் படத்தை ரீமேக் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு போகலாம். அஜித்தை வச்சுட்டு காரை சம்மந்தப்பட்ட ஒரு ஹீரோவுக்குன்னா ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிளை மொத்தம் யூத்தான் இப்போ 2 பேரும் மலேசியாவில் ஒன்றா மீட் பண்ண ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காஸ்டியூம் இந்த சிம்பு கிட்ட கொடுத்துட்டாரு. சிம்பு போட்டு வெளில வர்றாரு, இவர் நார்மல் காஸ்டியூமில் வர்றாரு. அப்போ அந்த ஒரு லவ் சிம்புவில் இருக்கிறதுனால தான், ஒரு அன்பு இருக்கிறதுனால தான் காஸ்டியூம் சிம்புட்ட படம் கொடுத்தாரு உங்களுக்கு. அதை சிம்புவும் அதை மறுக்க போறது இல்லை. நீங்க என் படத்துல வந்து நடிங்கன்னு கண்டிப்பா ஏன்னா பயங்கரமான ஏன்னா இவருக்கு ஒரு கேங் இருக்கும்போது அஜித்துக்குள்ள ஃபேன்ஸ் எல்லாம் சிம்புக்கு மாறுவாங்க இல்லையா. ஸோ அதனால சிம்பு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆனால் கண்டிப்பாக அஜித் கேட்டுப்பட்டால் சிம்பு கண்டிப்பாக நடிப்பார். அதனால் இந்த படம் உருவாச்சுன்னா இன்னும் வேற லெவல். அவருடைய லட்சிய சில பயணங்கள்ல அந்த படம் இதுவும் ஒன்று. இப்போ நீங்கள் வந்து அஜித்துடைய கார் ரேஸும் சரி பைக் ரேஸும் சரி அதை அப்பப்போ ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி டோட்டலாக வச்சுருக்காங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு உள்ள ஒரு டியூரேஷனில் ஒரு படமாகவே இப்போ தயாராகிட்டு இருக்கு. இப்போ மலேசியாவில் நடந்தது கூட ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வேலையை வந்து நம்ம பழைய டைரக்டர் ஏஎல் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அஜித்தை வச்சு ஏற்கனவே கிரீடம்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம், அது உங்களுக்கு மலையாளத்தில் மோகன்லால் பண்ண படம். அவரு தான் இந்த ஆவண படத்தை வந்து டாக்குமெண்ட்ரி படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு எடிட் பண்ணி வச்சாங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸ் டியூரேஷனில் வச்சுட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து இந்த வெப் சீரிஸ் மாதிரி ஒரு 5 எபிசோடாக ஒரு 40 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் டியூரேஷன் 5 எபிசோடு வந்தாலும் உங்களுக்கு ஆச்சரியப்படுறதில்லை. அது நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ பிரைமில் போட்டாங்கன்னா இன்னும் ரேஞ்சே வேறு மாதிரி இப்போ உங்களுக்கு.